இப்போ இந்த பேன் இண்டியா கான்செப்ட்லாம் உங்களுக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை? இல்லை பேன் இண்டியா கான்செப்ட்ன்றது வந்து இந்த வேர்ல்டு சினிமான்றதோ பேன் இண்டியா கான்செப்டில் எனக்கு உடன்பாடு கிடையாது. எனக்கு என் மண்ணுக்கான ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த மண்ணுக்கான பிரச்சனையை உலகம் முழுக்க தெரிகிறதுக்கு நான் அந்த வாழ்க்கையை எடுக்கிறது வந்து தான் உலகம் அதை புரிஞ்சுக்கணும். சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் வந்து அவன் வந்து உலகம் முழுக்க இது தெரியுன்றதுக்கு அவன் லைஃப் அது. அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன விஷயத்த உலகம் பார்த்து மிரண்டுதா இல்லையா? நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேனே தவிர உலகம் முழுக்க போய் சண்டை போடுறதோ இல்லை உலகம் முழுக்க போய் வெடிக்கிறதோ இல்லை இங்கேருந்து ஹீரோ எல்லா மாநிலத்திலேருந்து ஒரு ஹீரோ வச்சு எடுக்கிறதோ இது வந்து பேன் இண்டியா ஃபிலிம் கிடையாது. தன்னுடைய பிரச்சனையை தன் மண்ணுக்கான பிரச்சனையை அந்த மக்களுக்கு ஒரு எதிர்ப்புணர்வை உண்டாக்குவதற்காக நீ செய்கிற செயல் இந்த உலகம் அறியும் வகையில் அது கொண்டு போய் நிறுத்துதுன்னா அதுதான் உண்மையான ஒரு படைப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்போது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பொலிட்டிசைஸ் ஆகாதனுடைய விளைவாக இதெல்லாம் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, படைப்பாளனே அப்படி தான் இருக்கிறான், கிரியேட்டராகவே. ஆமாம், அரசியல் தெளிவுன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு கலைஞன் வந்து எல்லா காலகட்டத்திலையுமே அதிகார வர்க்கத்துக்கு தூதம் போடுகிற கலைஞர்களுடைய படைப்புகள் ஒரு நாளும் நிற்காது. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த சமூக அமைப்புக்கினுடைய முரண்பாடுகளை எதிர்த்து குரல் கொடுத்தவர்களுடைய வெற்றி தான் இந்த சமூக மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு எல்லாத்துக்குமே. அப்போ இந்த புரிதல் வந்து ஒரு கலைஞனுக்கு தேவைன்னு சொல்கிறேன்.